ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையாய் சிவசபையாய் இருக்கின்ற சபையது என்று ஏகாதசி திதி நன்னாள் தனிலே விஸ்வ சிவசபையாய் மாறியிருக்கின்ற திருக்கோலம் கண்டு சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த மகா விஷ்ணுவின் அவதாரமாய் யாம் கூர்ம அவதாரம் வந்தமர்ந்தோம் நீர் சுமந்த ஆதிகைலாய சிவசூட்சம நூலுக்குள். யாம் கூர்ம அவதாரமாய் அவதாரமது பூண்டு வந்திருந்தோம். இப்பூ உலகில் பார்க்கடல் தனை கடைகின்ற வேளைதனில் மேருமலையை அவர்கள் அமிர்தத்திற்காக அதனை மத்தாக பயன்படுத்தி கடல் தனை கடைகின்ற வேளைதனில் அதனை தாங்குகின்ற அவதாரமாய் கூர்மம் யாம் அவதாரம் பூண்டு வந்தோம். இன்று கலியுகம் என்ற கடல்தனில் ஆன்மாவென்ற மத்தாய் சீடர்கள் இருக்க அவர்களை ஒருபுறம் தேவர்களும் அரக்கர்களும் எவ்வாறு அம்மத்துதனை கடைவதற்கு அங்கும் இங்கும் இழுத்தார்களோ அதுபோல் ஒவ்வொருவருடைய நல்வினையும் தீவினையும் இருபுறமும் இழுக்க அவ்வாறு இழுக்கின்ற வேளைதனில் ஆன்மாவானது கலியுக கடல்தனில் மூழ்கிவிடக் கூடாது என்பதற்காக அதனை காக்க வந்த சிவமகா வாழை சித்தனே கூர்ம அவதாரமாய் அன்று யாம் அம்மலைதனை தாங்கியது போல் இன்று ஒவ்வொரு சீடனின் ஆன்மாவும் அக்கலியுக கடல்தனில் மூழ்கி விடாமல் காத்து நிற்க வந்த சித்தனே நீர் வாழி என்று யாம் கூறும் அவதாரம் உம்மை வாழ்த்துகின்றோம். யுகமது கலியுகம், அதை கடைந்து எடுத்தால் நல்யுகம் பிறக்கும் என்பதை உலகிற்கு அறிய வைக்க வந்த சித்தனே நீர் வாழி என்று மகா விஷ்ணு அவதாரமாய் யாம் கூர்ம அவதாரம் உம்மை வாழ்த்துகின்றோம். அன்று யாம் அம்மலைதனை தாங்கவில்லை என்றால் நல்வினைகள் ஓர் புறமும் தீவினைகள் ஓர் புறமும் நல் தேவர்கள் ஒரு புறமும் அரக்கர்கள் ஓர் புறமும் இழுக்கும் பொழுது யாம் மட்டும் அன்று அவதாரம் அதை மேற்கொண்டு அம்மலைதனை தாங்கவில்லை என்றால் அம்மத்தாய் இருந்த மலைதனை தாங்கவில்லை என்றால் அது அப்பார்க்கடலில் ஆழ்ந்திருக்கும். கடைவதற்கு எந்நிலையும் இருந்திருக்காது, மலை கடலில் ஆழ்ந்திருக்கும். அந்நிலை அது நிகழாமல் இருக்கின்ற அந்நிலைக்காக யாம் அவதாரம் பூண்டோம். அதுபோல் உம்மை நாடிய சீடர்கள் இக்கலியுக கடலில் மூழ்கிவிடாமல் இருப்பதற்கு நீர் காத்து நிற்கின்ற அந்நிலைதனை சீடர்கள் யாவருக்கும் வழங்கிய சித்தனே நீர் வாழி. அதுபோல் பார்க்கடலை கடைந்தால் என்ன கிடைக்கும்? அது கடைவதற்கு முன்பாக ஒன்றும் இருக்காது. கடைய கடைய அருள் பொக்கிஷங்களாய் ஒவ்வொன்றும் வெளிவரத் தொடங்கும். ஆழகாலமும் வெளிவரும், இறுதியாக அமிர்தமும் வெளிவரும். அதுபோல் நற்சீடனாய் உம்மை சரணடைந்த சீடர்கள் யாவரும் நல்வினைகள் மூலமாகவும் தீவினைகள் மூலமாகவும் இருபுறம் இழுக்கின்ற பொழுது நீர் அவரை கூர்ம அவதாரமாக இருந்து சிவமகா வாழை சித்தனே அக்கூர்ம அவதாரமாய் இருந்து அவர்களை கலியுக கடல்தனில் தாங்கி நின்று ஆழகாலம் வந்த பொழுதும் அவரை கைவிடாது நல் புண்ணிய நிலைகளாய் அவர்களுக்கு ஐஸ்வர்ய நிலைகள் வெளிவந்த பொழுதும் அவர்களை கைவிடாது அவர்களை காத்து நின்று யாம் கூர்மமாய் எவ்வாறு அம்மத்துதனை அம்மலைதனை தாங்கி நின்றோமோ அதுபோல் சீடர்கள் யாவரையும் தாங்கி நின்று அமிர்தமதை இறுதியாக பெறச் செய்கின்ற சித்தனே நீர் வாழி என்று யாம் கூர்ம அவதாரம் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம். கூர்மமென்ற அவதாரம் அவன் உம்மை வாழ்த்தினான். அவதாரம் அது நிகழ்ந்த அந்நிலையில் மற்றொரு அவதாரமும் நிகழ்ந்தது. அவதாரம்
அக்கூர்ம அவதாரம் உரைத்தது போல் இறுதி நிலையாக வருகின்ற அமிர்தமது பார்க்கடலை கடைகின்ற வேளைதனில் இறுதியாக வந்த அமிர்தம். அமிர்தமதை தேவர்களுக்கு மட்டும் பகிர வேண்டும் என்பதற்காக அவதாரமாய் வந்த மோகினி என்ற அவதாரம் உம்மை வாழ்த்த வந்தோம். சிவமகா வாழை சித்தனே உம்மை வாழ்த்த யாம் மோகினியாய் வந்தமர்ந்தோம் உமது நூல்தனில். ஆதிகைலாய சிவசூட்சம நூல் அது அருள் ஆற்றலாய் இப்பிரபஞ்ச சபைதனிலே இன்று உருவுதனில் அது இருக்க உம்மை நாடிய சீடர்கள் யாவருக்குள்ளும் அவ்வாதிகைலாய சிவசூட்சம நூல் அது உள்ளிருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற வேளைதனில் அது அவர்களுடைய வினை பயனின் மூலமாக நல்வினை ஓர்புறம் தீவினை ஒருபுறம் அது பார்க்கடலை கடைந்த பொழுது அது மத்து எவ்வாறு சூழ்ந்ததோ சுழன்றதோ அதுபோல் அவர்கள் சுழல்கிறார்கள். இறுதியாக நீர் அவர்களை தாங்கிய நிலையினால் அமிர்தமது வெளிவருகின்றது. அவ்வாறு வெளிவந்த அமிர்தமதை நீர் எவருக்கு கொடுக்க வேண்டும்? அவ்வாறு வருகின்ற அமிர்தம் இங்கு ஓர் மானிடனுக்கு இன்று உயர் ஞானம் என்ற அமிர்தமாய் கொடுக்கப்படுகின்றது. உயர் ஞான அமிர்தம் என்பது ஆன்மாவில் எதற்கு கொடுக்க வேண்டும்? நான் என்ற அரக்கனுக்கு கொடுக்கக்கூடாது. என்னால் ஏதுமில்லை அனைத்தும் இறையே என்று தம்மை இழந்திருக்கின்ற அத்தேவ நிலை கொண்ட ஆன்மாவிற்கே அதனை கொடுக்க வேண்டும் என்று உயர் ஞானமதை அமிர்தமாக இன்று அனைவருக்கும் பகிர யாம் மோகினி அகமகிழ்வோடு சிவமகா வாழை சித்தன் வடிவில் அனைத்து சீடர்களுக்குள்ளும் இருக்கின்றோம். உமக்குள் இருக்கின்ற அரக்கனுக்கு யாம் அதில் அணுவளமும் பகிர மாட்டோம். இருந்த பொழுதும் யாம் மகாவிஷ்ணுவின் அவதாரமாய் மோகினியாக இருந்த பொழுதும் தேவர்களுக்கு அமிர்தமதை பகிர்கின்ற வேளைதனில் ஓர் அரக்கன் மட்டும் தேவர்கள் வேடம் பூண்டு வந்தமர்ந்தான். இறுதி வரிசைதனில் அவனுக்கும் அமிர்தமது சிறிதளவு பகிரப்பட்டது. பின்பு அவன் சிரசும் துண்டாக்கப்பட்டது. அவன் ராகு கேதுவாய் மாறி நின்றான். அதுபோல் சிவமகா வாழை சித்தன் மோகினியாக இருந்து பார்க்கடலை கடைகின்ற பொழுது வந்த அமிர்தமதை எவ்வாறு யாம் பகிர்ந்தோமோ அதுபோல் உயர் ஞானமதை சீடர்களுக்குள் ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் பகிர்கின்ற வேளைதனில் அவன் சிவமகா வாழை சித்தன் நல் மனநிலை கொண்டு உயர்நிலை கொண்டு உயர் ஞானம் எதுவென்று இருப்பவர்களுக்கே உயர் ஞானம் அதை கொடுக்கின்றான். அந்நிலையில் அவர்களுக்குள் இருக்கின்ற ஒரு சிறிய அரக்கன், நான் என்ற அரக்கன் கண்டிப்பாக நிச்சயமாக எல்லளவேனும் உயர் ஞானம் எதுவென்பதை சுவைப்பான். சுவைக்கின்ற வேளைதனில் அவன் சிரசும் துண்டாக்கப்படும். அவனும் இறுதியில் சிவசபைக்கு கட்டுப்பட்ட சீடனுக்குள் கட்டுப்பட்டு அவனுக்குள் இருக்கின்ற அந்நான் என்ற நிலையும் சிவசபையை கட்டுப்பட்டவனுக்குள் கட்டுப்பட்டு அவனுக்கு அடங்கி இருக்கும். சிவமகா வாழை சித்தன் கொடுக்கின்ற உயர் ஞானமதை பருகிய அந்நிலைக்காக உயர் ஞானம் என்ற அமிர்தமதை அனைவருக்கும் தாரை வார்த்த சிவமகா வாழை சித்தனினால் ஒவ்வொரு சீடனும் சிரஞ்சீவியாக வலம் வருவான். அவனுக்குள் இருக்கின்ற அரக்கன் கூட இறுதியாக யாம் உரைத்தது போல் அவனுக்குள் அடங்கியிருப்பான். நல் மாந்தனாய் இவனுடைய உயர் ஞானமதை கண்டு அவனுக்குள் இருக்கின்ற அம்மாற்று வேற்று நிலைகள் அடங்கியிருக்கும். அவை என் நிலையிலும் வெளிவராது. அதனை தொடர்ந்து காத்திருப்பது சிவமகா வாழை சித்தனின் மீது கொண்ட அர்ப்பணிப்பு சரணாகதி என்ற அவ்வாயுதமே ஒவ்வொருவனும் தேவனாக மாறுவதற்குள்ள உயர் ஆயுதம். அதுவே உயர் வழி. அவ்வழிதனை அனைவரும் பின்பற்றி
வருவதற்காக அவ்வாய்ப்புதனை அனைவருக்கும் பகிர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி. வாழ்த்ததாம் உரைத்தோம் வந்தமர்ந்த உரைகளில் எம்மை மறந்து உம்முடைய அவதார நிலையின் நோக்கமதையே உமக்கு வாழ்த்துதலாய் உம்மை நாடிய சீடர்களுக்கு உம்முடைய புகழ்தனை எடுத்துரைக்கின்ற வாழ்த்துதலாய் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் மோகினி என்று அறிவித்து. விஸ்வ சிவசபையாய் விளங்கிய இந்நாள்தனிலே அவ்விஸ்வ சிவசபையில் மகாவிஷ்ணுவின் 2 அவதார நிலைகள் சிவமகா வாழை சித்தனை இன்று வாழ்த்திய அகமகிழ்வு கண்டு உம்மை வாழ்த்த விஸ்வ சிவசபையின் அடிமையாய் என்று யாம் விஸ்வாமித்திரன் சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த வந்தோம் இவ் அதிகாலை வேளைதனில் உம்முடைய வளர் நூல்தனில். ஆதி இறை நூல் அது அற்புத பிரபஞ்ச நூல், பிரபஞ்சத்தை உள்ளடக்கிய பெருநூல். அந்நூல்தனை கொண்ட சித்தனே பிரபஞ்ச சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். அண்டங்கள் ஆளுகின்ற சித்தன், அகிலத்தையும் ஆளுகின்றவன், பிண்டத்தை ஆளும் உயர் ஞானமதை கற்றுக் கொடுக்கின்ற உயர் சித்தன், ஞான சித்தன், ஞானத்தை போதிக்கின்ற ஞானத்திற்கே உயர் ஞானம் எதுவென்று கற்றுக் கொடுக்கின்ற உயர்ஞான சித்தன், அருள் ஆற்றலாய் ஒவ்வொருவருக்குள் இருக்கின்ற அரக்கனையும் தேவனையும் வேறுபடுத்தி தேவனை வெல்லச் செய்கின்ற உயர் ஞானமதை சீடர்களுக்குள் புகுத்துகின்ற தேவாதி தேவ சித்தனே நீர் வாழி என்று யாம் விஸ்வாமித்திரன் உம்மை வாழ்த்துகின்றோம். அமைத்தது ஒரு சபை, அச்சபைகளுக்குள் 1000த்திற்கும் மேற்பட்ட சபைகளை அமைத்த சித்தனே நீர் வாழி. ஆதி இறைநூல் கொண்டு அகிலமதில் இருக்கின்ற அடங்கா அகங்கார கலிதனை தன் அன்பு கரம் கொண்டு அடக்கி ஆண்டு அதனை அடங்க வைத்து அதிலிருந்து புண்ணிய யுகமதை உருவாக்குகின்ற உயர் சித்தனே நீர் வாழி. பேர் ஆனந்தமது அது எது என்பதை உம்மை நாடுகின்ற சீடர் யாவருக்கும் பேருலகம் முழுவதும் அதனை எடுத்துரைக்கின்ற சித்தனே நீர் வாழி. உண்மை ஆனந்தம் அது உன் மெய்க்குள் இருக்கின்ற உயர் ஞானம் என்ற ஆனந்தம் உயர் ஞானமே உண்மை ஆனந்தம் என்பதை அகிலமதில் இருக்கின்ற அனைவருக்கும் எடுத்துரைத்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் கொண்ட சித்தனே நீர் வாழி என்று யாம் விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு உம்மை வாழ்த்தி இவ்விஸ்வ சிவசபைதனில் இன்று உம் திருவடிதனை பணிந்து உம்மை வாழ்த்தியதில் அகமகிழ்ந்து அமர்கின்றோம் இவ்வதிகாலை வேளைதனில். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.